ஜாக் கிராகரோடைய இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் வெப்பன்ஸ். அவர் தான் இந்த படத்தை எழுதியும் இருக்கார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே டீச்சர் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, அந்த ஒரு பையன் இருக்கான் தெரியுங்களா, அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி கரெக்டாக 12:15 மணிக்கு அந்த கிளாஸ் ரூமில் இருந்து அந்த பையனை தவிர என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மர்மமான முறையில் அவங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடி போகிறாங்க. ஓடி போகிறவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்கன்றது தெரிய வருது. மீண்டும் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் அந்த டீச்சர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் மறுபடியும் வந்தான்ல, அவனை விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. எந்த விதமான ஒரு தடயங்களும் கிடைக்க மாட்டேங்குது. தொடர்ந்து இந்த கேஸை பற்றி எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. அண்டு இந்த படம் ஒரு ஹைப்பர் லிங்கும் கூட. இன்னொரு ட்ராக் என்னென்னா, அந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்களே, அந்த குழந்தைங்களில் ஒரு பேரண்ட், ஒரு அப்பா அந்த குழந்தை எப்படி தான் போச்சு, எங்கே தான் போச்சுன்றத ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸாக தேடி கண்டுபிடிச்சி அவருடைய ட்ராக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ட்ராக் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து நம்ம மேலே இவ்வளோ ப்ரெஷர்ஸ் அண்ட் பழிகளை போடுறாங்க, நம்ம அந்த தப்பே பண்ணல, நாம் ஏன் அந்த தப்பை நம்ம மேலே ஏற்றுக்கணும். அண்ட் அவங்ககிட்ட ஒரு பெரிய கோபமும் இருக்குது, அவங்களுக்கு வேலையும் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டி பையன் ஒருத்தரங்க, ஒரே ஒரு பையன், அவனை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட கண்டிப்பாக உண்மை அப்படின்றது இருக்குது, அவங்ககிட்ட எப்படியாவது பேசி நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரையில் இருக்காங்க. அண்ட் இன்னொரு ட்ராக் ஒரு போலீஸ் அண்ட் திருடன்ற 2 ட்ராக்கில் போயிட்டுருக்கு. போலீஸ் ஒரு நாள் அப்படி ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடனை மீட் பண்ணுறாரு. அந்த திருடன் வேற ஒரு காரணத்துக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்குது. இந்த எல்லா பிரான்ச்சும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, டுவர்ட்ஸ் த எண்டில் தொலைஞ்சு போன அந்த குழந்தைங்களாம் திருப்பி கிடைக்கிறாங்களா இல்லையா, இந்த கதை ஹாரரா இல்லை த்ரில்லரா அப்படின்றத பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங்கில் ஜாக் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லும். அதுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படம் ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு பெரிய என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக படம் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்மளை உட்கார வச்சுறாங்க. ஏன்னா எடுத்த உடனே கதைக்குள்ளே போயிட்டான். கதைக்குள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆரம்பிக்கும் போது நமக்கு கிட்ட ஒரு சின்ன சோர்வு வருது. நிறைய கேரக்டர்ஸ் அவங்க நமக்கே தெரியாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் புரிய வருது ஒரு ஷெட்யூலையும் அவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா கேரக்டர்ஸையும் அங்கங்கே வர வச்சணும். அடுத்தடுத்த ஷெட்யூலில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கேரக்டர்ஸும் அவங்க இந்த கதையில் எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்கன்ற ஒரு ட்ராவலை ரொம்ப அழகாக கொண்டு போகணுன்றத ஜாக் அவருடைய ரைட்டிங்கில் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அவனை மீண்டும் ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, கரெக்டான பேக்கேஜிங்கில், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்துன்னு அண்ட் டுவர்ட்ஸ் கடைசி சாப்டர் வரும்போது நம்ம அடிவயர்லாம் கலங்குதுங்க. அப்படி ஒன்று பண்ணுறாங்க எப்பா அப்படின்ற மாதிரி. அண்ட் மேக்கப், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தி பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த காய்கறி எல்லாம் தோல் உரிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சீவல். இப்போ புதுசாக அந்த ஃபாரின் டைப்பில் வருது, மேலே வச்சு ஒரு எடுத்தாலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சீவல், அதை எடுத்து ஒருத்தருடைய முகத்தில் போட்டு அப்படியே எடுப்பாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே அந்த ஸ்கின் எப்படி இருக்கும், அங்கேருந்து ஸ்லோவாக அந்த ரத்தம் வர்றது எப்படி இருக்கும்னு அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மிரட்டிட்டாங்க. அண்டு எல்லாரோடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சின்ன வயசில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கும். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். ஸ்கூலில் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அது வீட்டில் வந்து சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதை விட்டுடும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா, நம்மளுக்கு எந்த அளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுப்போம் சரிங்களா. அதை இந்த கதைக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அது இந்த படத்துடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக அடுத்தடுத்து அந்த எமோஷ்னல் பாயிண்ட்ஸை நம்மளுக்கு கடத்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஓவராலாக இது ஒரு டார்க் மேஜிக்குள்ளே வரும்போது எப்படி இப்படி ஒரு ஐடியா யோசித்தாங்க. ஒரு சில கதைகள்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும்ல, இது உண்மையாகவே எங்கேயோ நடந்திருக்கு, இல்லை கண்டிப்பாக ரைட்டர் இதை எங்கேயோ அனுபவிச்சிருக்காருன்னு. அப்படி ஒரு உணர்வை நமக்கு இந்த படம் பார்க்கும்போது தந்துடுது. அதுவும் கடைசி சீன்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஆங்காங்கே ஓடி வரும். அது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பயங்கர ஃபன்னாகவும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த
ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருக்க நீங்கள் அப்படிப்பட்ட சீன்ஸை ரசிப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பல்லு கூசுகிற அளவுக்கு ரத்தம் தெறிக்க இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஹாரர் ஃபேனாக இருக்கீங்க, த்ரில்லர் ஃபேனாக இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்கன்றதுல சந்தேகமே இல்லை. மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும். சினிமோட்டோகிராஃபி ஒரு இடத்த நான் மென்ஷன் பண்ணோம், அந்த திருடன் ஒரு வீட்டை விட்டு ஓடுவாங்க. இது ஹைப்பர் லிங்க் படம் அப்படின்றதுனால ஒரே காட்சிகள் ஆங்காங்கே மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஒரு சீனையும் அவருடைய விஷனில் அவர் எப்படி அதை காட்டுறாருன்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு இடத்துலையும் அதோட எமோஷன்றது மாறுது. ஒரு இடத்துல சட்டிலாக இருக்குது, ஒரு இடத்துல பயங்கர ஹையாக இருக்குது. முக்கியமாக போலீஸ் திருடனை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த எமோஷனை அவருடைய சினிமோட்டோகிராஃபி மூலியமாகவே ஃபீல் பண்ண வச்சிடறாரு. அதே திருடன் போலீஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்கும், அதையும் அவருடைய சினிமோட்டோகிராஃபியில் காட்டுறாரு. அதுதான் இந்த படத்தோடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பலமாக நான் பார்க்குறேன். மியூசிக் சொல்லவே வேணாம், பயங்கரம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப நேச்சுரலாக அந்த படத்தை அடுத்த லெவல் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஹாரர் த்ரில்லர் படங்களுக்கு என்ன தான் நம்ம ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணாலும் கூட சவுண்ட்ஸ் தான் இன்னொரு ஹீரோவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஹீரோவாக ஒர்க் பண்ணும்பொழுது அந்த சவுண்ட் டிசைனர் கரெக்டாக அங்கே பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே அந்த படம் இன்னும் ஹைலைட் ஆகி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை இந்த சவுண்ட் டிசைனர் பண்ணியிருக்காருன்றதுலையும் சந்தேகமே இல்லை. ஓவராலாக நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த நல்ல ஹாலிவுட் படமாகவும் நல்ல ஹாரர் படமாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் சப்போஸ் இந்த வெப்பன்ஸ் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பல வருஷங்கள் கழித்து அந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இது இருந்தது. வேறு ஒரு சூப்பரான ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா வச்சுருக்கீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.